இந்த வீட்ல என்ன நடக்குது பொன்னி? என்னக்கா? ஒன்றும் இல்லையே. சம்மந்தம் இல்லாம பல பேர் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. யார் முகத்திலயும் சந்தோஷம் இல்ல, எல்லாரும் முகத்திலயும் ஒரு குழப்பம் தெரியுது. எப்பவும் நிதானமா இருக்கிற விநாயகண்ணன் முகத்துல கூட ஒரு கலவரம் தெரியுது. என்ன நடக்குது ராஜாராம்? அது ஒண்ணு இல்ல ராணிமா, நாங்க எப்பவும் போலதான் இருக்கோம். இந்த வீட்டோட சந்தோஷம் இது இல்ல. இந்த வீட்ல எப்போ இருக்கிற கலகலப்பும் இல்ல. நிச்சயமா இந்த வீட்ல ஒரு தப்பு நடந்துருக்கு. விநாயகண்ணே, இந்த குடும்பத்துக்கு மூத்தவர் நீங்க. நீங்களாச்சும் சொல்ல போறீங்களா இல்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல ராணிமா, நாங்க எப்பவும் போல சந்தோஷமா தான் இருக்கோம். ஏன் எல்லாரும் பொய் சொல்றீங்க? நான் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தானே இருக்கேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? உபசரிப்புக்கு பேர் போன குடும்பமாச்ச. ஒரு தடவை கூட என்ன சாப்பிடாம அனுப்புனதே இல்ல. இன்னைக்கு ஸ்வேதாவோட பிறந்த நாளுக்கு வந்திருக்கேன். ஆனா யாரும் என்ன சாப்பிட சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்ல, என்ன அனுப்புறதுலே குறியா இருக்கீங்க. இன்னுமா இந்த வீட்ல பிரச்சனை இல்லைன்னு என்ன நம்ப சொல்றீங்க? அது சொல்லு, என்ன பிரச்சனை? இதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலக்கா. பவித்ராக்கு அவங்க அப்பா அம்மா போட்ட நகை மாறி போயிடுச்சு. என்ன கொஞ்சம் தெளிவா சொல்லு. தங்க செயின் கவரிங் செயின் ஆயிடுச்சா? அது என்ன செயின்? அட, அது நான் கூட பாக்குறேன். எங்க கொஞ்சம் காட்டுங்க. இந்த செயினா மாறிடுச்சுன்னு சொல்றீங்க? இது என்னோட செயின் ஆச்சே.
என்னம்மா சொல்றீங்க? இந்த கவரிங் செயின் உங்க செயினா? இது எப்படி எங்க வீட்டுக்குள்ள வரும்? பவித்ரா விருந்துக்கு வீட்டுக்கு போனது, அவங்க செயினை கொடுத்தது, இது எல்லாமே எனக்கு அவ சொன்னா. இந்த செயினை கூட அவ போட்டோ எடுத்து அனுப்பிச்சா. ஏய், எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சு தங்கத்துல வாங்கலான்னு தான் இருந்தேன். ஆனா இந்த போன வாரம் கோயில்ல பொன்னியோட செயினை அறுத்துட்டு போனாங்கல்ல, ஹரி பொன்னி எனக்கு அந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு தங்கத்துல வாங்கணும், கவரிங்ல வாங்கலான்னு இது வாங்கினேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமைங்க நான் வந்தேனா, என்னமோ மறந்துட்டு இந்த செயினை விட்டுட்டு போயிட்டேன் போல இருக்கு. நான் வீடெல்லாம் போய் தேடினேன், எங்க போச்சுன்னு தெரியல. இப்பதான் தெரியுது, இங்கதான் விட்டுட்டு போயிருக்கேன். பொன்னி, இது என் செயின் தான், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. ஆனா பவித்ராவோட தங்க செயின் எங்க? என்ன எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னுமா புரிஞ்சுக்க முடியல? பவித்ராவோட நகை அவளுக்கே தெரியாம எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும். இந்த கவரிங் செயினை பார்த்த பவித்ரா இது நம்ம செயினாச்சேன்னு அவ எடுத்து வச்சிருப்பா. தங்க செயின் வேற எங்கேயும் போகல, இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கு. முதல்ல எல்லாரும் போய் தேடுங்க. போ, நீங்க போய் தேடுங்கம்மா, அத தேடுங்க. என்னக்கா நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. ஏதோ இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்றீங்கன்னு தெரியுது. ஆனா நீங்க இங்க வரவும் இல்ல, கவரிங் செயினை காட்டவும் இல்ல. என்னக்கா? பொன்னி, நான் சொல்ல போற விஷயம் உனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அந்த செயினை எடுத்து கவரிங் செயினை மாத்தி வச்சது வேற யாரும் இல்ல, உன் பையன் சூர்யா தான். என்னக்கா எப்படி இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கான்? நாங்க வெள்ளிக்கிழமை காணாம போச்சுன்னு சொன்னேன். அந்த வெள்ளிக்கிழமை நான் கார்ல வலசரவாக்கம் மெயின் ரோட்ல போயிட்டு இருந்தேன். அப்ப சூர்யா தானே அது? அவன் என்ன அடகு கடையில இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான்? வேலை எதுவும் இல்ல, கையில பணம் இல்ல போல இருக்கு. வீட்டுல பணம் கேட்க சங்கடப்பட்டுட்டு நகைய அடகு வச்சு பணம் வாங்கிட்டு போறான். அவனுக்கு சீக்கிரமா ஒரு வேலை ஏற்பாடு பண்ணும். நீ வண்டி எடுப்பா. இப்ப சொல்லு, அந்த நகைய வேற யார் எடுத்திருக்க முடியும்? பவித்ராவோட அம்மா அப்பா வசதி இல்லாதவங்களா இருந்தா கூட நேர்மையானவங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு என்னமோ இந்த சூர்யா தான் பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது. பண தேவைக்கு பண்ணானோ இல்ல பவித்ராக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க பண்ணானோன்னு தெரியாது. ஆனா கவரிங் நகைய மாத்தி வச்சது அவனா தான் இருக்கும். இருங்கக்கா, இப்பவே பெருண்டாரா அரே. என்னக்கா இது அயோக்கியத்தனமா இல்ல? இரு 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 இரு.
அந்த வேலையை மட்டும் பண்ணிடாத. ராஜாராம பத்தி உனக்கு தெரியும். ம்? ராஜாராமுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்புறம் வீடு ரெண்டா போயிடும். நம்ம பையனை நாமளே எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்தக்கூடாது. இந்த முள்ளு மேல சேலை விழுந்த மாதிரி அப்படியே கவனமா தான் எடுக்கணும். அந்த நகைய மீட்டு கொண்டு வர்றதுக்கு எப்படிங்கிறது நான் பாத்துக்கிறேன். நீ அந்த நகைய அப்படியே தேடிட்டு இருக்கிற மாதிரி இது. இப்ப நான் கிளம்புறேன், சரியா? தா, ரொம்ப பதட்டப்பட்டு அடுத்தவங்க சந்தேகப்படுற மாதிரி நீ நடந்துக்காத. ம்? சரி. வா வா வா. பொன்னி, இந்த ரூம்ல எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன். செயின் இல்லையேம்மா. இங்கேயும் பூஜை ரூம்லயும் பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. பொன்னி ரூம்லயும் பார்த்தோம், அங்க இல்ல. ஆனா அந்த செயின் இங்கதான் எங்கேயோ இருக்கு. இந்த பாருங்க, நான் ஒரு அவசரமான வேலைய வந்தேன். நான் போயிட்டு அப்புறமா வரேன். நீங்க தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லுங்க. சரி சரி, நீங்க போய் நல்லா தேடுங்க. போங்க போங்க, நல்லா தேடுங்க. நீ போய் உள்ள போய் தேடு. போ போ. ராணி ஆண்டி சொன்ன கதைய எல்லாரும் நம்பிட்டாங்க. நம்ம தலை தப்பிச்சிருச்சுன்னு நினைச்சோம். ஆனா இப்போ நம்ம கவரிங் செயின் வாங்கின கடைக்கு பௌர்ணமோ அனுப்பியிருப்பாங்களோ? டேய் சூர்யா, மாட்டிக்க போறடா, கேர்ஃபுல் ஆயிரு. ஐடியா. அக்கா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னாதான் சரியா இருக்கும். பொண்ணு இன்னும் உங்ககிட்ட சொல்லாம இருக்காளேன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஒரு கிடுக்கு புடி போட்டீங்க பாருங்க, எல்லாரும் ஆடி போயிட்டாங்களா? ஆடி பவுனு, என் அக்கா வாணி ஆபீஸ்ல இந்த மாதிரி எத்தனை கேஸ பார்த்திருப்பேன். இந்த கோட்டையும் ஆபீஸ்லயும் உண்மையை மறைக்கிறவங்கள எங்க வாணி அக்கா அப்படியே மட்டக்கிறது பார்க்கணும். அப்படியே மிரண்டு போயிடுவேன். நான் என் அக்கா கிட்ட கத்துக்கிட்டது வச்சுக்கதான் இப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அக்கா, நீங்க வண்டி ஓட்டலக்கா, ராக்கெட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரி, பவுனு, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த செயின் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அக்கா, அதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. மாயமால இருக்கு. ஆனா அந்த புள்ள பவித்ரா இருக்கால, அவ தங்க சங்கிலி தான் கொண்டு வந்தா. அத நானே பார்த்தேன்க்கா. அந்த செயினை எடுத்தது சூர்யாவா? இப்ப அந்த செயினை நீ தான் மீட்டுட்டு வர போற. நான் தா, நீ நேரா அந்த சேட்டு கடைக்கு போ. போய் நான் கான்ஸ்டபிள் R7 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன், இன்ஸ்பெக்டர் அம்மா தான் என்ன அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லு. தா, போய் ஏதாவதுன்னா எனக்கு போன போட்டு கூட நான் பாத்துக்கிறேன். ம்? அக்கா, நான் ஊர்ல இந்த கூத்துல எல்லாம் நடிச்சவ தானே, இப்ப எதுக்கு பயப்படுற? போய் ஜமாய். சரிக்கா. அந்த செயினை காட்டுங்க, நான் போட்டோ எடுத்துக்கிறேன். இந்த போட்டோ எடு. இந்த கார்டு போ போ. சரிக்கா, நான் போறேன். ஏய் பவி, இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா பாரு, எல்லாரும் செயினை தேடிட்டு இருக்காங்கல்ல, நீயும் போய் ஒரு பக்கமா தேடு, கண்டிப்பா கிடைச்சிடும். எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அத்தை. கவரிங் நகை எப்படி வந்திருக்கோம்? என்ன நடந்துச்சு?
இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீ அத்தை. எதுக்கும் கவலைப்படாத. இத பாரு, ராணி அக்கா இப்பதானே தெளிவா சொல்லிட்டு போறாங்க. நகையை தவறுதலா எங்கேயாவது விட்டுருப்ப, தேடினா கிடைச்சிடும். சரியா? நான் கீழே போய் தேடுறேன், நீயும் போய் தேடு. ஆ? ஹலோ பாலாஜி, நீ இப்ப எங்க இருக்க? மச்சான், நான் ஒரு ஆர்டர் எடுக்க வெளியே போயிட்டு இருக்கேன்டா. என்ன விஷயம் மச்சான்? டேய், உங்க கடையில ரெடி பண்ற நகையில GSன்னு ஏதாவது சிம்பிள் போடுவீங்களாடா? ஆமா மச்சான், போடுவோம்டா. டேய், அத்தை ஏன்டா போட்டு தொலைக்கிறீங்க? மச்சான், அது இருந்தாதான் அது கோல்டு மாதிரியே இருக்கும், யாருக்கும் சந்தேகம் வராது. சரி, அந்த சிம்பிளை வச்சு அது உங்க கடை தானே கண்டுபிடிச்சிட முடியுமா? இந்த தொழில் தெரிஞ்சவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் தெரியும் மச்சான். ராணி ஆண்டிக்கு தெரிஞ்சவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்களே, அது மட்டும் இல்லாம வாணி ஆண்டிக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்களே. போச்சு, ராணி ஆண்டி வாணி ஆண்டியோட பேரை வச்சு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சிருவாங்களே. டேய் சூர்யா, யோசிடா. மச்சான், என்னடா பிரச்சனை? ஏன்டா சைலண்டா இருக்க? டேய் இருடா. டேய் மச்சான், அந்த கவரிங் நகை பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருச்சுடா. ஒருவேளை அந்த நகையை எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல உன்னோட கடைக்கு யாராவது வருவாங்க. என் பேரை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத மச்சான். ஒரு 50 வயசு ஆளுதான் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லிடு. மச்சான், என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன், விடு. இத மட்டும் முடி, உனக்கு இன்னைக்கு செம்ம ட்ரீட் இருக்குடா. அதெல்லாம் பாத்துக்கலாம் மச்சான், நீ விடு. உன் பேர் இந்த விஷயத்துல வரவே வராது. தேங்க்ஸ் மச்சான். பவித்ரா, சாரி பவித்ரா, நீ எனக்கு gift கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நீ அந்த செயினை கொடுத்த. அது உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருச்சு. இப்படிலாம் அவமானப்படணும்னு என் தலையில எழுதியிருக்கு. நீ என்ன பண்ணுவ ஸ்வேதா? அம்மா, கடவுள் மேல சத்தியமா நாங்க தங்கத்துல தாமா நகை போட்டோம். ஆனா அது எப்படி கவரிங் நகை ஆச்சுன்னு தெரியலம்மா. சந்துரு தம்பி கொஞ்ச நாள் தான் பழக்கம். அந்த தம்பி உங்களுக்கு கொடுக்க gift வாங்காம விட்டுட்டாரே, அவருக்கு நாம தங்க செயினை எடுத்து கொடுப்போம் அப்படின்னு நினைச்சவதாமா என் பொண்ணு. அவ்வளவு நல்லவம்மா. அவளுக்கு ஏன் இந்த கஷ்டம்லாம் வருதுன்னு தெரியல. பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவளோட நல்ல குணத்துக்கு அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது. அந்த நகை கிடைச்சு அது தங்க நகைதாங்கிறது நிரூபணம் ஆகலன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நீயே யோசிச்சு பாருப்பா. என் பொண்ண வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னா அவ வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடும்பா. சார், அந்த நகை காணோன்னு ஆயிடுச்சுன்னா என் அப்பா கிட்ட சொல்லி அந்த நகைய நான் வாங்கி தரேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நகை இல்லம்மா விஷயம். ஆனா அந்த நகையில எங்க குடும்பத்தோட மானமே இருக்கும்பா. நாங்க போலி நகை தான் போட்டோம்னு ஆயிடுமேம்பா. அப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா நாங்க யாராவது உயிரோடு இருக்க முடியுமா? சொல்லுமா.
சேட்டு என்ன கடையில ஒரே இருட்டா இருக்கு, லைட் போடல? ஓ ஓ, ஓ, கண்ணாடி கழட்ட மறந்துட்டேன். ஆமா, இந்த கடையோட ஓனர் யாரு? நீயா? நான் தான் மேடம். என்ன விஷயம்? ரொம்ப நல்லதா போச்சு. சரி எந்திரி, ஸ்டேஷனுக்கு போ. என்னையா புரியலையா? நான் R7 போலீஸ் ஸ்டேஷனோட கான்ஸ்டபிள். எங்க இன்ஸ்பெக்டர் மேடம் தான் என்னை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. என்ன உன் கடையில கோல்மால் நடக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்டா வந்துட்டு இருக்கு. எந்திரி எந்திரி, ஸ்டேஷன் போலாம். கடவுளுக்கு பயந்து தொழில் பண்றவனா? நான் கோல்மால் வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். ஓ அப்படியா? ஏன் சேட்டு, இந்த போட்டோல இருக்க பையனை பாத்திருக்க? என் கடைக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் வராங்க. எப்படி எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியும்? சரி, இந்த செயினையாவது ஞாபகம் இருக்கா? என்ன மேடம், ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 100 செயினை பார்ப்பேன். எப்படி என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும்? அப்படியா? சரி சரி, நீ வேலைக்கு ஆக மாட்ட. நான் எங்க இன்ஸ்பெக்டர் மேடம்கே போனை போட்டு தரேன், நீ அவங்க கிட்டே பேசிக்க. இன்ஸ்பெக்டர் மேடம், நான் இந்த சேட்டு கடைக்கு வந்துட்டேன். இந்த சேட்டு எல்லா கேள்விக்கும் எகத்தாளமால பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா? போனை ஸ்பீக்கர்ல போட்டு அவருக்கு கொடு. சரி மேடம். மேடம், ஸ்பீக்கர்ல போட்டேன், பேசுங்க. என்ன லால்சன், அடகு கடை வருமானம் போதலையா? ஐயோம்மா, எனக்கு போதுமான வருமானம் வருதுமா. அப்புறம் எதுக்கு திருட்டு நகை வாங்குற வேலை எல்லாம் வச்சிருக்க? ஐயோ மேடம், அப்படிலாம் நான் எதுவும் பண்ணல மேடம். கான்ஸ்டபிள் ஒரு போட்டோ காமிச்சாங்களே, அவனை நீ பார்த்ததில்ல? இல்ல மேடம், நான் பார்த்ததே இல்ல மேடம். கான்ஸ்டபிள் ஒரு செயினை காமிச்சாங்களே, அந்த செயினை நீ பார்த்ததில்ல? பார்த்ததே இல்ல மேடம். சேட்டு, அந்த பையன் பேரு சூர்யா. போன வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு அந்த பையன் உன் கடைக்கு வந்திருக்கான். அவன் உன் கடையில நுழையிற CCTV ஃபுட்டேஜ் எங்க கிட்ட இருக்கு. உன் கடையில இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில வர ஃபுட்டேஜும் எங்க கிட்ட இருக்கு. ஸ்டேஷன்ல வந்து பாக்குறியா? மேடம், இங்க நிறைய பேர் வராங்க மேடம், அதனால சரியா ஞாபகம் இல்ல மேடம். நான் ஒண்ணு செய்யறேன், நான் ஜீப் எடுத்துக்கிட்டு அங்க வரேன். அங்க கடை வாசல்ல வச்சு லத்தியால 4 சாத்தி உன்னை ஜீப்ல ஏத்துனா தான் எல்லா உண்மையும் வெளியே வரும். செஞ்சிடலாமா? ஐயோ மேடம், அப்படிலாம் பண்ணிடாதீங்க, என் தொழில் கெட்டு போயிடும். சேட்டு, பொன்னி மில்ஸ் தெரியுமா? அந்த ஓனர் வீட்டு செயின் தான் உன் கடையில இருக்கு. அந்த ஓனர் வீட்ல டிரைவரா இருக்கிற பையன் தான் அந்த செயினை திருடிட்டு வந்திருக்கான். அந்த பையனை இங்க தான் உட்கார வச்சிருக்கேன். அவன் தான் உன் கடை பேரை சொன்னது. இந்த பாரு, ஒழுங்கு மரியாதையா அந்த செயினை கொடுத்து காதோட காதா வச்சு இந்த விஷயத்தை முடிச்சிடலாம். அப்படி இல்லாம நீ திமிரா பேசுறனா உன்னை தூக்கிட்டு வந்து டிராயரோட உட்கார வச்சு அப்புறம் அவ்வளவுதான். எனக்கு வர வழி தெரியல. மேடம், 5 சவர நாய்க்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கா மேடம். எப்படி மேடம் அவ்வளவு காசை விட முடியும்? நீ திருட்டு நகைய வாங்கியிருக்க, அப்படித்தானே? ஐயோ மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் அவன் கிட்ட கொடுத்த பணத்தை வாங்கி கொடுத்துருங்க மேடம். நான் அந்த நகையை கொடுத்துறேன் மேடம். சேட்டு, இது பெரிய இடத்து விவகாரம். அவங்களுக்கு இது ஒரு சென்டிமெண்டான நகையா. அந்த கான்ஸ்டபிள் கார்டு கொடுப்பாங்க, அதை ஸ்வைப் பண்ணிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த நகைய பத்திரமா கொடுத்து அனுப்பு. சரி மேடம், நான் அப்படியே பண்ணிடுறேன் மேடம். என்ன சேட்டு, இப்ப நகைய குடுக்கறியா? இப்ப கொடுத்துறேம்மா. யார் பேசினா எப்படி நகை வரும்னு எங்களுக்கு தெரியும் சேட்டு. இந்தா. அது
ஏ பவித்ரா, ராணி ஆண்டி உங்களை காப்பாத்துறதுக்காக அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. மத்தவங்க வேணா அதை நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏன் கவரிங் நகை போட்ட உங்களுக்கு தெரியாதா? நீங்களா மன்னிப்பு கேட்ட கூட எங்க அப்பா மன்னிச்சிருவாரு. இப்படி எல்லாம் டிராமா போட்டு கடைசியில இல்லைனாச்சு. எங்க அப்பா ஒரு நிமிஷம் கூட உன்னை வீட்டுல வச்சிருக்க மாட்டாரு. ஒழுங்கு மரியாதையா நீயும் உங்க அப்பாவும் மன்னிப்பு கேட்டுருங்க. எங்க அப்பா தங்கத்துல நகை போட்டது உண்மை. அவர் மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. கடவுள் மேல சத்தியமா சொல்ற மாப்பிள, நாங்க போட்டது தங்க நகை தான் மாப்பிள. எல்லாரும் அசிங்கப்படத்தான் போறீங்க. மாப்பிள்ளையே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசிட்டு போறாரும்பா. நாம தங்கத்துல நகை போட்டது உண்மை. நாம ஏன் பயப்படணும்? ஆ? பவித்ரா, நீ தைரியமா இருமா. என்னாச்சு, தேடினீங்களே, கிடைச்சதா? இல்லத்த. இல்லையா? பொன்னி செயின் கிடைச்சதா? இல்ல நீ. என்னாச்சு சூர்யா, எங்கேயாவது இருந்ததா? இல்ல அத்த, எங்க தேடியுமே இல்ல. என்னங்க நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, தேடல? தேடிட்டேம்மா, அதெல்லாம் எந்த இடத்துலயும் இல்லம்மா. அது சரி. ஆமா, பவுன் எங்க? அது இங்க தானே நின்னுகிட்டு இருந்தா, எங்க போனா? பவுன் இங்கதான் நகை தேடிட்டு இருந்தா, எங்க போயிருக்க போறா? ராணி ஆண்டி தான் பவுனம்மாவை வெளியில அனுப்புனாங்கன்னு சொல்லுவோமா? வேண்டாம். அப்பா பொண்ணுக்கு இடையில கவரிங் நகை மேட்ரை நாமளே ஓபன் பண்ண மாதிரி ஆயிடும். வேண்டாண்டா சூர்யா. எல்லாரும் இங்க தேடிக்கிட்டு இருக்கப்போ அவ மட்டும் இங்க இல்லன்னா அது சரியில்லையே. ஒருவேளை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலோ? இல்ல அத்த, பவுனம்மா வீட்ல யாரும் இல்ல. நான் அங்க ஏதாவது நகை கிடைக்குமான்னு யதார்த்தமா போனேன், அப்போ பார்த்தேன். அப்புறம் எங்க போயிருப்பா? இருங்க, நான் கூப்பிடுறேன். பவுனம்மா, 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 பவுனம்மா. சூர்யா, எதுக்கு கத்துற? அண்ணி, ஒண்ணு இல்ல, நீ வீடு பெருக்கி துடைக்கிறதெல்லாம் அவதானே. மூளை முடுக்கல எங்கேயாவது இருக்கா பாருன்னு நான் தான் அவளை அனுப்பி வச்சேன். ஒருவேளை மாடியில பாத்துட்டு இருக்காளோ என்னவோ. மாடியிலையா? நீங்க மாடியில இருந்தானே வந்தீங்க, பவுனை பாத்தீங்களா? அங்க இல்லையே அத்த. சூர்யா, வாசல்ல பவுனோட செருப்பு இருக்கா பாரு. சரி. என்னாச்சு? அங்க பவுனம்மா செருப்பு இல்லையே அத்த. இல்லையா? இல்ல. புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ராஜாராம். பவித்ராவை காப்பாத்துறதுக்காகத்தான் ராணியும் பவுனும் சேர்ந்து புதுசா ஒரு செயினை வாங்கி கொடுத்துடலான்னு போயிருக்காங்க. என்னக்கா சொல்றீங்க? இந்த வீட்ல நடக்கிறத பார்த்தா தெரியலையா உனக்கு? இந்த வீட்ல பொன்னி, பவித்ரா, ராணி 3 பேரும் கூட்டு. விசாலம், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. அவங்க எதுக்கு புது நகை வாங்கி கொடுக்கணும்? ஏன் நீங்க பார்க்கல? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே ராணி தானே. இந்த ராணியும் பொன்னியும் சேர்ந்து தானே பவித்ராவுக்கு சூர்யாவை கட்டி கொடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஊர் உலகத்துல இல்லாத பொண்ணு.
அக்கா, உண்மை என்னன்னு தெரியாம யாரையும் பழி சொல்ல வேணாம். உண்மை என்னன்னு மட்டும் தெரியட்டும். அப்ப இருக்கு, யாராவது இந்த நகையை எடுத்திருந்தாங்கன்னு தெரிஞ்சது வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ஆமாப்பா, நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான்ப்பா நடந்துக்கணும். இல்லனா எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. எங்க அந்த பவுனை காணோம்? பொன்னி இங்க பாரு, செயின் கிடைச்சிருச்சு பாரு. பொன்னி பாரு பாரு, இங்க பாரு, செயின் கிடைச்சிருச்சு. இந்தா பாரு. அப்படியா? செயின் கிடைச்சிருச்சு அண்ணி. பவித்ரா, இங்க பாரு. ஆண்டி, கிடைச்சிருச்சு. குடு பொன்னி, இந்தா பாரு பாரு. அப்பா, இதான் இதான் எங்க அப்பா எனக்கு போட்டு விட்டு தங்க செயின். அத்தை, இதான் அத்தை என் செயின். மாமா, இதான் மாமா என் செயின். பவுனு, இவ்வளவு நேரம் நீங்க இல்லையே, எங்க போயிருந்த? அதுவாமா, பழைய பேப்பர்லாம் பேப்பர் கரண்ட போடுறதுக்காக நம்ம கார் ஷெட்ல அடுக்கி வச்சிருந்தேன்ல, அந்த பேப்பருக்குள்ள ஒருவேளை அந்த செயின் மாட்டிக்கிட்டு இருக்கும்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. அதான் போய் தேடிக்கிட்டு இருந்தேன். பாருங்க, அடியில இருக்க பேப்பர்ல மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு. நான் எடுத்துட்டு வந்துட்டேன்ல. ஆனா வெளியே உன் செருப்பு கூட காணுமே. நீ வீட்டுக்குள்ள இருந்தனா உன் செருப்பு இங்க தானே இருந்திருக்கணும். அது அந்த செருப்பு அருந்து 2 நாள் ஆச்சு. அத தூக்கியே போட்டுட்டேன். நல்ல வேலை. அந்த செயினை கொடுங்க. சார், இது எங்க பட்டறையில செஞ்ச செயின் தான் சார். இங்க பாருங்க, எங்க கடை சிம்பிள் போட்டிருக்கு பாருங்க, டிஎஸ்ன்னு. ஆமா, இதுல டிஎஸ் தான் போட்டிருக்கு. நாம தானே செயினை கொண்டு போய் வித்தோம். 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கணுமே. அந்த செயின் எப்படி மறுபடியும் இங்க வந்துச்சு? இந்த செயினை உலகத்துல எங்க வேணாலும் கொண்டு போய் செக் பண்ணி பாருங்க. 916 தான் ஒரிஜினல்னு சொல்லுவாங்க சார். இப்போவாது புரியுதா சம்பந்தி? நாங்க தப்பு பண்ணலைங்கிறது. நாங்க உங்க அளவுக்கு வசதி இல்லாம இருக்கலாம். ஆனா நேர்மையிலையும் வைராகியத்திலையும் யாருக்கும் குறைஞ்ச வகை இல்லை.
சம்பந்தி, எங்க கையில பணம் இல்லைன்னா நாங்க பட்னி கிடப்போமே தவிர மத்தவங்களை ஏமாத்த எப்பவுமே நினைக்க மாட்டோம் சம்பந்தி. என் பொண்ணையை நான் அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கேன். பவித்ரா, இந்தம்மா. சாரி சீனிவாசன், ராணிமா வந்து நகையை விட்டுட்டு போனது, அதை பவித்ரா எடுத்து பீரோவில் வச்சது, ஒரிஜினல் நகை காணாமல் போனது எல்லாமே சேர்த்து குழப்பமாயிடுச்சு. தேவையில்லாம உங்களை தப்பா நினைச்சிட்டேன். எங்க அக்கா வேற கோவத்துல தப்பா உங்களை பத்தி என்னென்னமோ எல்லாம் பேசிட்டாங்க. மன்னிச்சிருங்க, இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அவங்க சார்பா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ். பரவாயில்ல சம்பந்தி, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. திடீர்னு தங்க நகை இருக்கிற இடத்துல கவரிங் நகை இருந்தா யாருக்கு தான் குழப்பம் வராது? அது உண்மை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இப்போ நாங்களும் என் பொண்ணும் உண்மையானவங்கன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, அது போதும் சம்பந்தி, எங்களுக்கு அது போதும். எங்களுக்கு அது போதும் சம்பந்தி. சீனிவாசன், சாரி சீனிவாசன், நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல நல்ல மனநிலையில பார்ப்போம். அது போதும். நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிங்க சம்பந்தி. சாரி. நகையோ அந்த பணமோ ராஜா நமக்கு ஒரு விஷயமே இல்லை. உண்மை இல்லாம இருக்கிறதும் யாராவது ஒருத்தர் பொய்யா இருக்கிறதும் தான் அவனை ரொம்ப கோவப்படுத்தும். நல்ல வேளை உங்க பக்கத்துல உண்மை இருக்குன்னு இந்த விஷயத்துல தெரிய வந்துருச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பேசாதடா. பொண்ணு போய் என் வயித்துல சுமந்து பாரு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை கொல்லாம விட்டுருக்கேன். அம்மா அம்மா அம்மான்னு நிமிஷத்துக்கு ஒரு 10 வாட்டியாவது சொல்லிருப்பியா? ஆனா அந்த அம்மாங்கிற வார்த்தைக்கு ஒரு 5% மரியாதை கொடுத்திருக்கியாடா? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படா பேச சொல்ற? தோளுக்கு வசந்த பையனை கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ தோளுக்கு வசந்தவன் மட்டும் இல்ல, ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போற. அதனாலதான் ஒரு அடியோட உன்னை விட்டு வச்சிருக்கேன். பரவாயில்லம்மா, எவ்வளவு அடி வேணா அடி. நீ அடிச்சாலும் எனக்கு பலிக்க போறது இல்ல. நடிக்காதடா, நடிக்காத. இப்படி நடிச்சு நடிச்சு என்னத்த நான் சாதிக்க போறேன்? மா, நடிக்கலம்மா. டேய், பவித்ராவோட அப்பா அம்மா பாவம்டா. எவ்வளவு சிறுக சிறுக சேர்த்து வச்சு அந்த நகையை அவங்க பொண்ணுக்கு அவங்க பண்ணி போட்டிருப்பாங்க. அதுல போய் உன்னோட கிரிமினல் புத்தியை காட்டிட்டியேடா. சீ, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? அவங்களுக்கு
இந்த நிலைமை மட்டும் எசகு பெசக ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே அவ அப்பா அம்மாக்கு இங்க கிடைக்க வேண்டிய மரியாதை எதுவுமே கிடைக்கிறது இல்ல. அதுக்கு மேல நீயும் ஏன்டா இப்படி? மா, நான் எதையும் கிரிமினலா யோசித செய்யலம்மா. ஓ, கிரிமினலா யோசிக்கலனா வேற எப்படி சார் யோசிச்சு செஞ்சீங்க? நல்ல வேளை இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் இந்த வீட்ல தெரிஞ்சது. பவித்ராக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா அதுக்கப்புறம் அவங்க மனசு எப்படி நொந்து போயிருக்கும்? அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இந்த திருட்டு வேலைய நீதான் செஞ்சேன்னு அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருந்தா அவங்க மனசே உடைஞ்சு போயிருக்கும்டா. அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் உன்னை மாப்பிள்ளையா ஏத்துக்கணுங்கிற அந்த பக்குவமே அவங்களுக்கு வராது. சரி, அவங்கள விடு. அவங்கள நீ பொருட்டாவே நினைச்சுக்க வேணாம். நம்ம வீட்ல உன்னோட அப்பாவுக்கோ இல்ல வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கோ இது தெரிஞ்சிருந்தா உன்னை அடிச்சே இந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பியிருப்பாங்க. டேய், நீ செஞ்ச தப்புக்காக நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்டா. அந்த மனுஷன் பொன்னி பொன்னி பொன்னின்னு என் பின்னாடியே சுத்திட்டு இருந்த மனுஷன் இப்ப வாயை திறந்து பொன்னின்னு சொல்றதுக்கு கூட வருத்தப்படுறாருடா. அதுக்கு நான் காரணமா? நானா தப்பு செஞ்சேன்? ஏன்டா நான் தண்டனை அனுபவிக்கணும்? நீ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக போராடினதுனால தானே எனக்கு எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேரு. ஒரு நடப்பெணமா இந்த வீட்ல நான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன்டா. அது எதுக்காக? நீ பவித்ராவோட நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தானடா. அது உனக்கு புரியவே புரியாதுல்ல? ஆனா நீ யாரையும் நிம்மதியா வாழவே விட மாட்டல்ல? வாழணும்னு நினைக்க கூட விட மாட்டல்ல? திரும்ப திரும்ப தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பல்ல? உன்னால தப்பு செய்யாம இருக்கவே முடியாது, அப்படித்தானே? மா, மன்னிச்சிருமா. உங்க நிலைமை எனக்கு புரியாம இல்ல. இந்த முறை நான் தப்பு பண்ணது முழுக்க முழுக்க வேற யாருக்கும் பிரச்சனையா மாறணும்னு இல்லம்மா. என்னோட சுயநலம் மட்டும்தாம்மா. தப்புதான். இந்த விஷயம் இவ்வளவு தூரம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலாமா. நான் எதுக்காகவும் யார்கிட்டையும் நடிக்கலம்மா. பொண்டாட்டிக்கு வந்த நகைதானேன்னு உரிமையா எடுத்து வித்துட்டேன். ஆமாம்மா, அந்த நினைப்புலதாம்மா வித்தேன். அப்படி விற்க வேண்டிய அவசியம் என்னன்னு நீங்க கேட்கலாம். வேலை போச்சு. வெளியில ஏதாவது விஷயம் இறங்கினா கூட 10 பைசா கையில இல்லம்மா. பவித்ரா ஏதாவது ஆசையா கேட்டா கூட வாங்கி தர முடியாத சூழ்நிலைமா. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லம்மா. சும்மா இருக்க மூளை சைத்தான்களுக்கு சொந்தன்ற மாதிரி என் மூளை மழுங்கிதாம்மா போச்சு. காசுக்காக தான் இதை பண்ண. நாளைக்கே ஏதாவது ஒரு வேலையில ஜாயின் பண்ணா முதல்ல போய் இந்த நகையை மீட்கணும். திருப்பி பவித்ரா கழுத்துல போட்டு விடணும் தாமா நினைச்சிருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னவோ நடந்துருச்சுமா. என் திருட்டுக்கு கூட ஐஸ் குறைவின்ற மாதிரி உங்க முன்னாடி நிக்க வேண்டியதா போச்சுமா. ஓ, அப்போ என் முன்னாடி நிக்கிறதா உனக்கு பிரச்சனை? அப்படி சொல்லம்மா. நான் உன்னை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திருக்கேம்மா. அதுல இருந்து கண்டிப்பா உன்னை வெளில கொண்டு வருவேம்மா. நீ அப்படி நினைக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா இந்த அம்மாக்காக நீ எதுவுமே செய்ய வேணாம். பண்ணணும்னு நினைச்சனா பவித்ராக்கு நல்ல ஒரு புருஷனா வாழு. வரப்போற குழந்தைக்கு நல்ல ஒரு ரோல் மாடலா இரு.
நல்ல ஒரு அப்பனாயிரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சாலே என் கஷ்டமெல்லாம் காணாம போயிடும். காணா போயிடும். முதல்ல இதெல்லாம் நடக்கணும்னா ஒழுங்கா ஒரு வேலையை தேடிக்கும். கண்டிப்பாமா, உன் மனசு நிறைகிற மாதிரி பொறுப்பா நடந்துப்பேன். அது போதும் எனக்கு. ஏண்டா நான் கையெடுத்து கும்பிடுறப்போ அம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்றேன்னு பதட்டப்படுற நீ? என்ன நடந்துருச்சுன்னு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு பதட்டமே இல்லாம நிக்கிற? ஏமா நீ கூட இந்த மாதிரி பேசுற? டேய், நீங்கிறதுனாலதான் நின்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தேன். இப்ப சொல்லு, ஏன் அப்படி பண்ணிட்டு வந்த? மா, எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாதுமா. ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எதுவுமே எனக்கு புரியாம தாம இருக்கு. வேண்டாம் சந்துரு, வேண்டாம். இது வரைக்கும் இந்த ஒரு தப்பை தான் இந்த வீட்ல யாருமே செய்யாம இருந்தாங்க. அதை எப்படி விட்டு வைக்கிறது? இதோ இத நான் செஞ்சறேன்னு போதையோட வீட்டுக்குள்ள வந்து அந்த சாதனையை நீ பண்ணி முடிச்சிட்ட. என்ன தயவு செஞ்சு நம்புமா. இந்த வீட்டோட கட்டுப்பாடு எதையும் நான் மீறணும்னு நினைக்கிற ஆள் இல்லம்மா. அது உனக்கு நல்லாவே தெரியும். தெரியும்டா, நல்லாவே தெரியும். ஆனா இப்ப எல்லாருக்கும் என்ன ஆச்சு? எல்லாரும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பெரிய தப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே. என்னம்மா பேசிட்டு இருக்க? எல்லாருமே நான் புரியலம்மா. ஆமாண்டா, உங்க அப்பாவே எடுத்துக்கோ. என்கிட்ட அன்பு கொட்டி கொட்டி பாசமா நடந்துகிட்டவரு இப்ப என்னமோ திடீர்னு வேற ஒரு மனுஷன் மாதிரி நடந்துக்கிறாரு. அதுவும் ஒரு தப்பு தானே? அம்மா, என்ன நீ நம்புவதானே? நான் அப்படியெல்லாம் வரம்பு மீறி நடக்க மாட்டேம்மா. இந்த மாதிரி குடிக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. என் வாழ்க்கையில அந்த மாதிரி நினைப்பெல்லாம் வரவே வராதுமா. ஓ, அப்போ நீ குடிக்கல? சூர்யா சொன்ன மாதிரி ட்ரக்ஸோ வேற என்ன எழவோ அதை எடுத்துக்கிட்டதுனாலதான் இந்த அளவு போதையாயி வந்து நின்னு இருக்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. வீட்ல யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேக்குற நீ என் பேச்சையும் கொஞ்சம் கேளுமா, ப்ளீஸ்மா. நான் எந்த தப்பும் பண்ணலமா, பண்ணல. டேய், ஊர் உலகத்துல யாரும் தப்பு செஞ்சவன் தப்பை என்னைக்கு ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லடா. அப்படி ஒத்துக்கிட்டாதான் குத்தம் எல்லாம் குறைஞ்சிருமே. ராணி அக்கா இந்த நகை விஷயத்துல பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சதுனால அந்த பவித்ராவோட அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. வீட்ல அந்த கலவரம் போயிட்டு இருந்ததுனால நீ பண்ண இந்த கேவலமான விஷயத்தை யாரும் கண்டுக்காம விட்டுட்டாங்க. அப்பா மனச மாத்தணும், அவர் கவலை எல்லாம் மறக்கணும். அதுக்காக நீ வேலைக்கு போனாதான் நடக்கும்னு நான் சொன்னப்ப கூட அம்மா சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு என் மனச தேத்தனவன் நீ. இப்ப மறுபடியும் வீட்ல ஒரு பெரிய விரிசல் விடுறதுக்கு நீயே காரணமாயிட்டியேடா. இல்லம்மா, நிஜமா அந்த மாதிரிலாம் இல்லம்மா. அப்போ தலகால் புரியாம நீ போதையில இருந்தது, வீட்ல எல்லாரும் அதிர்ச்சியானது எல்லாமே பொய்யா? டேய் சொல்லுடா, எல்லாம் பொய்யா? உன்னை நான் எவ்வளவு நம்பினேன்டா, நீ இப்படி ஆயிட்டியே. போடா. அம்மா, சாரிம்மா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. நான் எதுவும் பண்ணல.
தயவு செஞ்சு என்ன நம்பு. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. சாமிக்கு சமமா? இல்ல இல்ல, இன்னும் அழுத்தமா சொல்லணும்னா சாமிக்கு மேலேயே உன்னை மதிக்கிறவமாண்ணா. இது எதுவுமே வார்த்தை இல்லம்மா, அத்தனை உண்மை. அப்படி நான் மதிக்கிற உன் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்றேம்மா. சத்தியமா நான் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலம்மா. கவரிங் நகை பிரச்சனையில டென்ஷன் ஆனது உண்மைதான். எங்கேயாவது இந்த டென்ஷனை கொட்டி தீக்கணும்னு நினைச்சது உண்மைதாம்மா. ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி பேசினா கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்னு நினைச்சதும் உண்மைதாம்மா. அதுக்காக மட்டும்தாம்மா நாங்க போனேன். நான் போனது தெரியும், அவங்களோட பேசிட்டு இருந்ததும் எனக்கு தெரியும், எல்லாரும் ஆர்டர் பண்ணி ஜூஸ் குடிச்சது வரைக்கும் எனக்கு தெரியுமா. அதுக்கப்புறம் தாமா எல்லா குழப்பமும். ஃப்ரெண்ட்ஸ் போனது தெரியல, நான் எப்போ மயங்கினேன்னு தெரியல, இங்க எப்படி வந்தேனே தெரியல. சத்தியமா இதாமா உண்மை. நான் எப்பவுமே ஓம் புள்ளம்மா. உன் மனசு நோகிற மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணணும்னு கூட நான் எப்பவுமே யோசிச்சதே இல்லம்மா. ப்ளீஸ்மா, என்ன நம்புமா. ப்ளீஸ்மா, என்ன நம்புமா. நம்புறேன்டா, நம்புறேன். ஆனா அப்புறம் எப்படிடா? தெரியலம்மா, தெரியல. நான் நம்புறேன் சந்துரு. ஆனா உன் அப்பா இதே மாதிரி உன்னை நம்பணுமே. அவரு இறுக்கமா இருக்காரேடா. இதுக்கு முன்னாடி நீ ஆபீஸ்க்கு போனப்போ பொறுப்பா உன் மாமனார் கிட்ட நல்ல பேர் வாங்கினேன்னு உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா சந்தோஷப்பட்டாரு. ஆனா இப்ப நீ இந்த நிலைமையில வந்த உடனே பாவண்டா அந்த மனுஷன் சொக்கு நூறா உடைஞ்சு போயிட்டாரு. நான் அவர்கிட்ட போய் பேசுறேன். அவருக்கு சொல்லி புரிய வை. அவரு கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. இப்போ என்கிட்ட தைரியமா பேசின மாதிரி அவர்கிட்டயும் பேசு. அவரோட நம்பிக்கையை சம்பாதி. சரிம்மா, கண்டிப்பா. சந்துரு, இதை இப்படியே விட்டுறாத. உன்னோட முன்னேற்றம் யார் கண்ணையோ உறுத்துது. அது யாருன்னு கண்டுபிடி. உன் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் ஒரு கண்ணு வை. ராஜாராம், என்ன யோசனைப்பா? இப்பெல்லாம் அடிக்கடி நீ இந்த மாதிரி உட்கார்ந்துருக்க. இப்படி உன்னை பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னப்பா, நீ இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சம்மந்தி வீட்டுக்காரங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு நானும் அவங்க மேல கோவமா தான் இருந்தேன். ஆனா அவங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு
ராணி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தெளிவாயிடுச்சுலப்பா. நாம நினைச்ச மாதிரி ஒருவேளை அது கவரிங் தானே முடிவா இருந்தா கொஞ்சம் அசிங்கமா தான் போயிருக்கோம். ஆனா அப்படி எதுவுமே இல்லைன்னு ராணி தான் நமக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சுட்டு போயிட்டால. அப்புறமும் நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது சரியில்லைப்பா. அது மட்டும் தான் இந்த வீட்டில் பிரச்சனையா இருக்கா? வேற எந்த பிரச்சனையுமே இல்லையாக்கா? இந்த வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் நிம்மதின்னு ஒன்று இருக்கா? சொல்லுங்கக்கா, நிம்மதின்னு ஒன்று இருக்கா? ஏதாவது ஒன்று நடந்து கஷ்டமெல்லாம் போய் நம்மள நல்லா இருப்போன்ற நம்பிக்கையில தான் நாளை கடத்துறோம். ஆனா ஒண்ணு மேல ஒண்ணுன்னு பிரச்சனை அடிக்கிட்டே போனா. இந்த மாதிரி ரொம்ப உடைஞ்சு பேசாத ராஜாராம். ஓயாத மழையும் இல்ல, தீராத பிரச்சனையும் இல்ல. அக்கா, இப்ப சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லுங்க. அப்பா அப்பா ஒரு நிமிஷம். என்னப்பா எல்லாம் தெளிஞ்சிருச்சா? நான் தான் அப்பான்னு ஞாபகம் வந்துருச்சா? அப்பா நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. சந்துரு, திரும்ப திரும்ப தப்பு பண்ணலன்னு தயவு செஞ்சு சொல்லாத. இல்ல அத்த, சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல அத்த. வாய மூடுற. உன்னை சின்ன வயசு ராஜா மாதிரியே இருக்கேன்னு மனசார சொன்னனேடா. அதுக்குள்ள இப்படி மாறிட்டியே. அக்கா விடுக்கா, நான் தான் சொன்னேன்ல இந்த வீட்டோட நிம்மதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்குன்னு. நிம்மதி போனா கூட பரவாயில்ல, நான் தாங்கிக்குவேன். ஆனா இந்த வீட்டோட மானம் மரியாதை எல்லாம் சேர்ந்துல வெளியே போயிட்டு இருக்கு. இல்லப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. இந்த நிமிஷம் வரைக்கும் அங்க என்ன நடந்துச்சு, நான் எப்படி மயக்கமானேன்னு எதுவுமே எனக்கு புரியலப்பா. எப்படி புரியும்? உன்னை ரொம்ப நம்பிட்டேன்டா. விளையாட்டு பிள்ளையா இருக்கானேன்னு அப்பப்போ ஒரு வருத்தம் வந்து வந்து போகும். ஆனா நான் விளையாட்டு பிள்ளை இல்ல, பெரிய மனுஷன் ஆயிட்டேன்னு முழு போதையில வந்து நிரூபிச்சிட்டேன். ஒத்துக்கிறேன், நீ பெரிய மனுஷன்தான். அப்பா அப்படியெல்லாம் இல்லப்பா. நான் எப்பவுமே நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன பையன்தான்ப்பா. நம்பிட்டேன்டா, ரொம்ப நம்பிட்டேன். உனக்கு என்னடா பிரச்சனை? சரி, அப்படி ஏதாவது பிரச்சனைனே வச்சுக்குவோம். அதுக்காக இப்படியா நடந்துக்குவ? பாருடா, உங்க அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அத்தை ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்களும் இப்படி பேசாதீங்க. இந்த வீட்டுக்கும் சரி, அப்பா அம்மாவுக்கும் சரி, என்னால இந்த வீட்டுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு உறுதியா நினைக்கிறவன் தான். அப்படி நினைச்சவன் எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண? போதையில விழுந்து கிடந்தே, எவனும் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறான்னு ரோட்லயே விட்டு போயிருந்தாங்கன்னா இந்த வீட்டோட நிலைமை என்ன இருக்கிறது? மில் ஓனர் ராஜாராமின் மகன் குடி போதையில் கிடந்தார்னு ஊர்ல இருக்கவெல்லாம் குதியாட்டம் போட்டிருக்க மாட்டான்? அப்ப எனக்கு எந்த கஷ்டமும் வந்திருக்காதா? இந்த விஷயம் மாணிக்கத்துக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏற்கனவே கல்யாண விஷயத்துல உங்க அண்ணன் பண்ண காரியத்துக்கும் அதை உங்க அம்மா மறைச்சதுக்கும் நான் பட்ட கஷ்டத்துக்கும் மனசு ஒடிஞ்சு போயிருந்தா. உன் கல்யாணம் தான் அதுக்கு ஒரு ஆறுதலா இருந்தது. அதுக்கும் பிரச்சனைனா? இல்லைங்க, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நான் சந்துரு கிட்ட நிறைய பேசிட்டேன். அவன் இப்போ சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கான், அவன் மேல எந்த தப்பும் இல்ல. வேணாம், சூர்யா விஷயத்தில் இப்படிதான் தப்பு தப்பா நடந்து எல்லாத்தையும் மறைச்சு பேசி கடைசியில மாத்தி பேசி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து மனசு இன்னும் வலிச்சுக்கிட்டே இருக்கு. இவன் விஷயத்துல தேவையில்லாம சப்போர்ட் பண்ண வேணாம். இங்க பாருங்க, உங்ககிட்ட மறைச்சது மட்டும்தான் தப்பு, வேற எந்த தப்பும் நான் செய்யல. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நான் பண்ண மாட்டேன், உங்களை ஏமாத்தவும் இல்ல. நான் இப்பவும் உறுதியா தான் சொல்றேன், சந்துரு ஒண்ணும் செய்யல. அவன் எங்கேயோ எதுலயோ ஏமாந்திருக்கான்.
ராஜாராம், எனக்கோ சந்துரு விஷயத்துல ஒரு தப்பான முடிவுக்கு வர முடியலப்பா. ராஜாராம், அவனை மன்னிச்சு விட்டுருப்பா. அப்பா, சின்ன வயசுல இருந்து என் கூட டிராவல் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் கூட தான்ப்பா நான் இருந்தேன். அதுவும் ஜூஸ் மட்டும்தான்ப்பா நாங்கள் குடித்தோம். நீங்க நினைக்கிற மாதிரி போதை பழக்கம் அவங்களுக்கும் கிடையாதுப்பா. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படிப்பா? ஏற்கனவே நீங்க குழப்பத்தில் இருக்கீங்க. உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு அம்மா எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமாப்பா? நான் அம்மா பேச்சையோ உங்க பேச்சையோ மீறி நடக்கிறவன் கிடையாதுப்பா. அப்பா, நான் உசுருக்கு உசுரா மதிக்கிறேன். அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணியிருக்கேன்ப்பா. இப்போ நீங்களே சொல்லுங்க, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நீங்க நம்பணும்னா நான் என்னப்பா பண்ணணும்? சொல்லுங்கப்பா. நான் சின்ன வயசு ராஜாராம் மட்டும் இல்லப்பா, ஆயுசுக்கும் உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. நான் உங்க புள்ளப்பா. நல்லா இருப்பா, ஜாக்கிரதையா இரு. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? அது நம்ம 2 சம்பந்திங்களும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எதையும் காட்டிக்காம நீங்க சகஜமா இருந்தீங்க. அதுக்காக தான். நல்லா நடிச்சதுக்கு நன்றி சொல்றேன். அப்படிதானே? இல்லங்க, அது எப்பவும் என் மனசுல பட்டதெல்லாம் வெளிப்படையா பேசி கம்பீரமா இருந்திருக்கேன். ஆனா என்னையும் உங்கள மாதிரி உள்ள ஒண்ணு வச்சு வெளிய ஒண்ணு பேசி பொய்யா நடிச்சு ஏமாத்த வச்சிட்டீங்கல்ல. சீ, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இவருக்கு நகை விஷயம் தெரிஞ்சிருச்சோ, அதனாலதான் இவ்ளோ கோவமா பேசுறாரா? நான் என் ஃப்ரெண்டுகள் எல்லாம் மீட் பண்ணி பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு தெரியுமா? மணிக்கணக்கா பேசியிருந்திருக்க தெரியுமா? ஆனா இப்போ எனக்கு அங்க என்ன பேசுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆம்பளைக்கு இருக்கிறதுலே பெருமிதமான விஷயம் என்ன தெரியுமா? நானும் என் பொண்டாட்டி அந்யோன்யமா இருக்கிறோம்னு சொல்லிக்கிறது தான். ஆனா அதுவே இங்க எல்லாம் போச்சே. மாணிக்க என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான், பொன்ன மாதிரியும் பொன்னி மாதிரியும் இருக்கணும்டா, பொன்ன மாதிரியும் பொன்னி மாதிரி சந்தோஷமா இருக்கணும்டான்னு. உன்ன மாதிரி வாழ்க்கையில பொன்னி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்டான்னு என்னென்னமோ சொல்லுவான். ஆனா நான் சந்தோஷமா இல்லடா நான் அவன்கிட்ட சொல்ல முடியலையே என்னால. நிச்சயமா நகை விஷயம் தான் தெரிஞ்சு போயிடுச்சு போல இருக்கு. நான் திரும்ப திரும்ப தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டே இருக்கேன். இவரை எப்படி நான் சமாதானப்படுத்த போறேன்? இன்னும் உடைஞ்சு போயிடுவாரே, இன்னும் கோவம் ஆயிடுவாரே. நான் மனசு விட்டு பேசி பல நாள் ஆச்சுடா.
நான் சந்தோஷமா இருந்து பல நாள் ஆச்சுன்னு சொல்ல முடியல என்னால. ஏன்னா நான் நடிக்கிறேன். இங்க மட்டும் இல்ல, ஆபீஸுக்கு போனா நடிக்கிறேன், ஆபீஸ்ல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறேன், அங்க வேலை செய்யற மாதிரி நடிக்கிறேன், நடிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி நான் நடிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். செத்து போயிடலான்னு தோணும். நீங்கெல்லாம் எப்படிதான் எந்த உறுத்தலும் இல்லாம நடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியல. நரகம் நரகம்னு எதையோ சொல்றாங்க. உண்மையான நரகம் எது தெரியுமா? உண்மை இல்லாத பொண்டாட்டியோட வாழ்ற வாழ்க்கை தான். சூர்யாக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அப்பாக்கும் பையனுக்கும் விரிசல் வந்துடக்கூடாதுன்னு நான் ஏதாவது செய்யறேன். ஆனா வேற ஒரு பிரச்சனை ஆயிட்டே இருக்கேன். இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னங்க, அந்த நகை விஷயத்துல உண்மையிலேயே என்ன நடந்துச்சு தெரியுமா? இது உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு தான் சொல்லல. அந்த நகை விஷயம்லாம் ரொம்ப சின்ன விஷயம். ராணி அம்மா வந்தாங்க, அவங்க கவரிங் செயினை விட்டுட்டு போயிட்டாங்க. அதை தவறுதலா இவ செயின் நினைச்சு இவ எடுத்து பீரோக்குள்ள வச்சுட்டா. அதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சூர்யாவுக்கும் பவித்ராவுக்கும் கல்யாண விஷயத்தில் நடத்தின பாரு ஒரு நாடகம், அதை என்னால வாழ்க்கையில மறக்க முடியாது. எத்தனை பொய், எத்தனை பித்தலாட்டம். கல்யாணத்துக்கு முன்னாலேயே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல தங்க வச்சிருக்க. யாருன்னு கேட்டதுக்கு பவுனோட சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லி நான் ஏமாத்திருக்கேன். அப்போ அப்பவே உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. சோ உன் நாடகத்தை நீ அங்கேயே நடத்த ஆரம்பிச்சிட்ட இல்ல? நான் தான் பைத்தியக்காரன். என் பொண்ணு போய் சொல்ல மாட்டா, என் பொண்ணு என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டா, என் பொண்ணு சொன்னா சரியாதான் இருக்கும்னு உன்னையே நம்பி ஏமாந்து போன பாரு. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் பாத்தியா? சூர்யா அக்காவுக்கு நடிச்ச, அப்புறம் பவித்ராவுக்காக நடிச்ச, என்கிட்ட உண்மையா இருக்க மாதிரி நடிச்ச. இன்னும் எதுக்கெல்லாம் நடிக்க போறியோ? எனக்கு என் குடும்ப கௌரவம் முக்கியம், என் மானம் முக்கியம். என் பொண்டாட்டி உண்மை இல்லாதவன்னு யார்ட்டையும் சொல்ல முடியாது. சோ இப்ப நானும் நடிக்கிறேன். எல்லாம் என் விதி. நான் பண்றது எல்லாமே நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தாங்க. ஒரு நாள் இது உங்களுக்கு புரியும். அன்னைக்கு நீங்க எப்பவும் போல என் மேல பாசமா இருப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். காதுல விழுதா இல்லையா? காதுல விழுந்த உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு இந்த வீட்ல ரூல்ஸ் எதுவும் இருக்கா? அப்படியே இருந்தாலும் அந்த ரூல்ஸை பிரேக் பண்றதா நினைச்சுக்கோ.
வாய் வலிக்க இவ்ளோ பேச முடிஞ்ச உன்னால நான் கேட்ட கேள்விக்கு 2 வார்த்தையில பதில் சொல்ல முடியாதா? எதுக்கு சொல்லணும்? ஏன் சொல்லணும்? சொல்லணும், சொல்லிதான் ஆகணும். கொடுத்த gift கவரிங்னு கன்ஃபார்ம் ஆன உடனே என்ன ஏதுன்னு கூட கேட்காம கண்ணை மூடிட்டு கத்த தெரிஞ்சதில்ல உனக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஏதோ மிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பக்காவா ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சாரி இல்லைன்னா எக்ஸ்கியூஸ் கேட்க கூட மனசு வரல. எப்படி எப்படி? சாரி இல்லனா எக்ஸ்கியூஸ் போதுமா? இல்ல இன்னும் வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றியா? என்ன என்ன பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? எந்த மாதிரியும் இல்ல. நேத்து நீ கொடுத்த gift கவரிங்னு சொல்லி தானே கத்துன. சாரி பேசுன. ஆமா, அதான் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. மிஸ்டர், பெரிய புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்க வேணாம். நான் பேசினது gift கவரிங்கா இருந்ததுன்னு தான். அதுதான் இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. எப்போ இல்லைனாச்சு? நீ என் கையில கொடுத்தது கவரிங்கா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அது அது வந்து நான் அதுக்கு தான் உன்னை திட்டினேன். மத்தபடி மாறுச்சா இல்ல மாத்தினாங்களா அந்த சீனுக்குள்ளலாம் நான் போகல. சரி, எல்லாமே ஓகே. அதான் இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல்ல. இதெல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறமாவது உங்ககிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு பார்த்தேன். சாஃப்ட் கார்னரா? அந்த வார்த்தையெல்லாம் என் டிக்ஷனரியில இருந்தே டெலீட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, அதை அப்படியே விட்டுறலாம். ஆனா என்னோட கேரக்டர் ஸ்பாயில் ஆகுற மாதிரி இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதையாவது இல்லைன்னு ஒத்துக்கிறியா? கேரக்டரா? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா என்ன? இருந்தா தானே அது புதுசா ஸ்பாயில் ஆகணும். ப்ளீஸ் ஸ்வேதா, நீ என்ன ரொம்ப ஓட்டுற. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்ததா இங்க ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு. அதையாவது இல்லைன்னு ஒத்துக்கிறியா? எல்லார் கண்ணு முன்னாடியும் நடந்த விஷயம் தானே. நான் மட்டும் அது நடக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது இல்லை ஸ்வேதா, அது ஏதோ எனக்கே தெரியாம நடந்த விஷயம். இந்த ட்ரிங்க்ஸு ட்ரக்ஸ் எல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை. இந்த விஷயத்தில் என்ன தப்பா எதுவும் நினைக்காத. தப்பா நினைக்கிறேனா இல்ல தப்பில்லாம நினைக்கிறேனான்னு போக போக உன் நடவடிக்கைய பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சம் நை நைன்னு பேசாம அமைதியா இருக்கியா? எனக்கு ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்கு? எல்லா நாளும் கோயிலுக்கு போறேன், எல்லா நாளும் அம்மனுக்கு விளக்கேத்துறேன், எல்லா விரதமும் இருக்கேன். அப்பையும் ஏன் ஏதாவது பிரச்சனை என்ன துரத்துக்கிட்டே இருக்கு? தாயே அங்காள பரமேஸ்வரி, என்னால இனிமே எந்த பிரச்சனையும் தாங்க முடியாது. தயவு செஞ்சு நான் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிடு தாயே. இந்த பவித்ரா என்னைக்கு இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலும் அன்னையில இருந்து மறுபடியும் நான் எங்க அம்மா கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இவளை ஏதாவது பண்ணி மொத்தமா தலைமுழுகணும், அப்போதான் எனக்கு நிம்மதி.
ராணி ஆண்டி கவரிங் நகையை வீட்டுல விட்டு போனதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஏன் பவித்ரா, நாங்க வசதியானவங்க, இந்த கவரிங் நகைன்னு ஒண்ணு இருக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ எல்லாம் பெரும்பாலும் அதை தானே போட்டுட்டு தெரியவ. உனக்கு கூடவா கவரிங் நகை எது உண்மையான நகை எதுன்னு தெரியாம போச்சு. உன் கேர்லெஸ்னால வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை பாத்தியா? உன் அப்பா வந்து ஏன் அப்பா அம்மா டென்ஷன் ஆகி ஒரே தலைவலி. ஏதாவது தலைவலி மாத்திரை போட்டாதான் சரியாகும். இரு மாத்திரை போட்டு வரேன். யாராவது வருவாங்க விசாரிப்பாங்கன்னு சூர்யா சொன்னா, ஆனா யாரும் வரலையே. ஒரு வேலையை பார்த்துட்டு 2 பேருக்கு பில்ல போடலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்கலையே. ஏதோ ஜுவல்லரி ஷாப்ல இருந்து கால் வருதே. சூர்யா, நீ கவரி நகை வாங்கிட்டு போனது சம்பந்தமா யாராவது வந்து விசாரிப்பாங்கன்னு சொன்ன? நானும் இவ்வளவு நேரமா கடையில இருக்க மச்சான், யாருமே வந்து விசாரிக்கலடா. என்ன மச்சான், என்னாச்சு? அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சாடா? மச்சான், அந்த கவரி நகை மேட்டர் சால்வ் ஆயிடுச்சா இல்லையாடா? என்னடா ஒன்னும் பதில் சொல்லாம இருக்க? இன்னும் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் போல இருக்கு. போட்டுட்டு தானே போகணும், திறந்திருக்கு. விருந்துக்கு கூப்பிட்டு அனுப்பி மூக்கறுத்து அனுப்புவீங்களா? உங்களால என் குடும்பத்துல நான் தலை நிமிர்ந்து கூட நிக்க முடியல. அவ்வளோ அவமானமா இருக்கு. என் போன் எங்க? சார்ஜர்ல இருந்து போன் எதுக்கு எடுத்த? இவ்ளோ சீப்பானவனா நீ? இவ்ளோ அசிங்கமானவனா நீ? என்கிட்ட பழகும் போது இந்த அசிங்கமான முகத்தெல்லாம் எங்கடா வச்சிருந்த? உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன்டா. என்னை இப்படி சித்திரவதை பண்றியேடா. ராணி ஆண்டி சொன்ன கதையத்தான் இவளும் நம்பிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம். இவ வேற மாதிரி பேசுறாளே. ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சோ? சூர்யா, விட்டுறாதடா. என்னடி
நானே உன் கேர்லெஸ்னால எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். என்னைய போய் ஏதேதோ பேசிட்டு இருக்க. என்னால எதுக்குடா யாருக்கும் பிரச்சனை வரப்போகுது? உன்னாலதான் எல்லாருக்குமே பிரச்சனை. உன் ஒருத்தனாலதான் எல்லாருக்குமே பிரச்சனை. நீ திருந்தவே மாட்டியாடா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன அப்படி திருந்தினப்போ? நான் அப்பவும் சரி இப்பவும் சரி நான் யோக்கியமா தான் இருக்கேன். சீ, யோகியோங்கிற வார்த்தைய உனக்கு எப்படி எழுதணும்னு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏமாத்து, பித்தலாட்டம், மோசடி பண்றது, அழ வைக்கிறது, சித்திரவதை பண்றது மட்டும்தான். ஏய், என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா சீன் போட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு இப்ப என்னடி பிரச்சனை? ஏய், எதுக்குடா கவரிங் நகையை வாங்கிட்டு வந்து என் தங்க நகைக்கு பதிலா மாத்தி வச்ச? இப்படி எல்லாமா கிரிமினலா நடப்ப? நான் எங்கடி மாத்தி வச்சேன்? நீ கேர்லெஸ்ஸா இருந்துட்டு ஏன் மேல பழி போட பாக்குற? நீ இதெல்லாம் சொன்னா யாரும் நம்பலாம் மாட்டாங்க. ரொம்ப பொய் சொல்லாதடா ராஸ்கல். இப்பதான் உன் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி சொன்னான். நீங்க வாங்கின கவரிங் நகை சம்பந்தமா யாரோ விசாரிக்க வருவாங்கன்னு சொன்னீங்களே, யாரும் வரலையேன்னு கேக்குறான். நீ போய் கவரிங் நகை வாங்காமலையா அவன் உனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறான். ஏய், என் போன் எடுத்து நீ பேசுனியா? அடுத்தவங்க போன் எடுத்து பேசலாமாடி? சுத்தமா மேனஸ் கூட இல்ல உனக்கு. சீ, என்ன கேவலமான புத்தி. கேவலமான புத்தி உனக்கு இருக்கிறதுனால தாண்டி உன் கூட எனக்கு வாழவே பிடிக்கல. ஏய், கேவலமான காரியத்தை நீ பண்ணிட்டு ஏன் மேல பழி போடாத. உன்ன மாதிரி அசிங்கமான புத்தி உள்ளவன நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லடா. ஆமாண்டி, நான் தான் பண்ணேன். இப்ப என்னன்ற? உன்னை அசிங்கப்படுத்தி வெளியில அனுப்பணும்னு நினைச்சேன், நீ தப்பிச்சிட்ட. நான் அசிங்கமானவன் தெரியுதுல்ல, அப்ப நீ என் கூட வாழாத, போயிடு. எதுக்கு இங்கே இருக்க? உன் குழந்தை மட்டும் என் வயித்துல வளராம இருந்துச்சுன்னா நான் என்னைக்கும் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பேன்டா. இந்த குழந்தைக்காக தான் நீ பண்ற இந்த சித்திரவதையெல்லாம் தாங்கிக்கிட்டு பொறுத்துட்டு இருக்கேன். உன்னை திருத்தி சரி பண்ணி ஒரு நல்ல அப்பாவா என் குழந்தைக்கு உன்னை அறிமுகப்படுத்துறேன்னு என் குழந்தைக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். இந்த ஒண்ணுக்காக தாண்டா நீ பண்ற கேவலமான காரியத்தெல்லாம் பொறுத்துட்டு இருக்கேன். ஏய், சும்மா கதை விடாதடி. என் வீடு வசதியான வீடு. இங்க இருக்க வசதிய நீ கனவுலயும் நினைச்சு பார்த்திருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கு ஒரு 200 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அதனால தாண்டி நீ இந்த இடத்துல இருந்து நகர மாட்டேன்ற. சீ, உன் பணமா வசதியும் யாருக்கு வேணும்? நான் இப்பவும் இந்த வீட்ல என் குழந்தைக்காக ஒருவேளை சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்பவும் ஒரு நேரம் தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு மானத்தோட வாழ்ற குடும்பத்துல இருந்து வந்தவடா நான். ஒண்ணு மாதிரி அசிங்கமான எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. நீ என்ன இங்க இருந்து துரத்துறதுக்காக என்ன பண்ணாலும் சரி, என் குழந்தைக்காக நான் பிடிவாதமா இங்கதான் இருப்பேன்டா. ஓ, அவ்வளவு பிடிவாதமா உனக்கு? என் அப்பா அம்மா என் மேல கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி நீங்க உட்கார்ந்துட்ட. ஏய், நான் சவால் விடுறேன்டி. இன்னி 30 நாள் 30 நாள் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் மாத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கி உன் பேரை கெடுத்து அவங்க கையாலேயும் உன் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வைக்கல, நான் சூர்யா இல்லடி. ஓ, அப்படியா?
முடிஞ்சா பண்ணி காட்டு. ஏய் பார்க்கலாமா? பார்க்கலாம்டா. ஆ. ஆனா இப்படி ஒரு சவால் இருக்க விஷயத்த நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. நான் சொல்லல. நீ முடிஞ்சா பண்ணி காட்டு. ஆ ஆ பண்ணி காட்டுறேன்டி. இந்த நேரத்துல இந்த கதவு வேற. சீ. அவன் எப்படியோ அவங்க அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கினாலே போதும். நிறைய பேர் நல்ல பேர் வாங்குறதுக்காக நடிக்கும் போது கூட திருந்திருக்காங்க. அப்படி ஏதாவது நடக்குதான்னு பாப்போம். குமாரசாமி ட்ரஸ்ட். தகப்பா, குமாரசாமி நம்ம சொத்தையெல்லாம் பெத்த பொண்ணு என்கிட்ட கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாம யார்கிட்டயோ கொடுத்துட்டு போயிட்டேன். இப்ப எனக்கு சொந்தமான சொத்தை அடையறதுக்கு திருட்டுத்தனமா பல வேலையை செய்ய வேண்டியதா இருக்கு. காதலிச்சு கல்யாணம் பண்ணா அவ்வளோ வெறுத்துருவியா? நான் விட மாட்டேன். நீ சம்பாதிச்ச பணம் ஒரு ரூபா கூட அடுத்தவங்க கையில இருக்க நான் விட மாட்டேன். சுமதி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன் புருஷன் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான். 4 பிள்ளைங்களோட நீ கஷ்டப்படுற, புரியுதா? மா, நான் புருஷன் இருந்து கஷ்டம்தான் படுறேன். தாராளமா ஓடி போயிட்டானே சொல்லலாமா? ம், சரி வா. சரிங்கம்மா. என்ன செய்யணும்? ஞாபகம் இருக்கு மேடம். கத்தி இருக்கு மேடம். மிரட்டிடணும். நான் பாத்துக்கிறேன் மேடம். பார்த்து பத்திரம். எக்ஸ்கியூஸ் மீ, பொன்னி மேடம் வந்துட்டாங்களா? அப்பவே வந்துட்டாங்க மேடம். அவங்கள பார்க்கணும். நீங்க எப்ப வந்தாலும் உங்களை உள்ள அனுப்ப சொல்லிருக்காங்க மேடம். நீங்க உள்ள போங்க. தேங்க்யூ. சுமதி வா. எக்ஸ்கியூஸ் மீ. வள்ளி வாங்க. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் மேடம். நான் ஒரு சின்ன உதவி கேட்டு வந்திருக்கேன். முதல்ல உட்காருங்க, அப்புறம் பேசலாம். வாங்க உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம். என்ன பண்ணணும்? இவங்க பேரு சுமதி. பாவம், இவங்க ஹஸ்பண்ட் இவங்களை விட்டுட்டு போயிட்டாரு. போனவரு சும்மா போகல, 4 பொம்பளை பிள்ளைங்களை கொடுத்துட்டு போயிட்டாரு. வீட்டு வேலை பார்த்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தா கௌரவமா பிள்ளைங்களை வளர்ப்பேன்னு சொன்னாங்க. அதான் ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு என்ன, உடனே ஏற்பாடு பண்ணிடலாம். நம்ம ட்ரஸ்ட் மூலமாவே பணம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இல்லைங்க மேடம், அதுக்கெல்லாம் நான் பணம் ஏற்பாடு பண்ணிட்டேன். அவங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. இந்த செக்கை உங்க கையால கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்ல பிரகாசமா இருக்கும்னு தான் இங்க வந்தேன். ரொம்ப நன்றிமா. வள்ளி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எதுக்கு இந்த மாதிரி பணம் ஏற்பாடெல்லாம் பண்ணி சிரமப்படணும் சொல்லுங்க? உதவி செய்யறதுக்கு பணம் வேண்டியதில்லை மேடம். கொடுக்கணுங்கிற மனசு இருந்தாலே போதும். நாம முன் கை எடுத்தா பல பேர் நம்மளோட சேர்ந்துக்குவாங்க. நான் அப்படி பல பேரை சேர்த்துதான் இந்த உதவியெல்லாம் எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்கேன். யாராவது உதவின்னு கேட்டு வந்துட்டா வெக்கமானம்லாம் பார்க்காம யார்கிட்ட வேணாலும் கையேந்துவேன். அது ஒண்ணுதான் என்னோட பலம். உதவிக்காக கையேந்திரத்துக்கு நாம எதுக்காக வெக்கப்படணும்? வள்ளி, உங்களோட எண்ணம் யாருக்குமே வராது. 10 பேருக்கு உதவி செய்யணும்னு தோணுது பாருங்க, அது பெரிய விஷயம். நான்லாம் வீட்டுல பெரியவங்க சேர்த்து வச்ச பணத்தை இந்த மாதிரி ட்ரஸ்ட் மூலமா மத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். உங்க குடும்பத்து பெரியவங்க இல்லடி, என் குடும்பத்து பெரியவங்க. நீ கடத்தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சுக்கிட்டு இருக்க. அதை உடைக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். ஒண்ணு பண்ணலாமே, வெறும் ஒரே ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்காது. கூடவே ஒரு எம்ப்ராய்டரி மிஷின் வாங்கி கொடுத்துடலாம். 4 பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. அவங்களும் தொழில் கத்துக்கிட்டா மொத்தமா எல்லாரும் சேர்ந்து தொழில் பண்ணலாம்ல? என்ன மேடம்,
என்ன பாராட்டிட்டு நீங்க எங்கேயோ போயிட்டீங்களே, உங்க மனசு வேற யாருக்கு வரும்? ம். நல்ல தம்பி, வரோம் மேடம். ஒரு 1 லேக்குக்கு செக் போட்டு கொண்டு வாங்க. ஓகே மேடம். ஆமா, பூஜா என்ன பண்றா? பூஜா அவளுக்கும் முழு நேர சோஷியல் ஒர்க் தான் மேடம். எங்கேயாவது பிளட் டொனேஷன், ஐ டொனேஷன் கேம்ப்னு ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. குட். வாங்க. இந்தாங்க மேடம். நான்லாம் உட்கார்ந்தா இந்த சேரோட ரேஞ்சே வேற மாதிரி இருக்கும். இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றி. என் குடும்பம் எப்போ உங்களுக்கு நன்றியோட இருக்கும்மா. ரொம்ப சந்தோஷம். பொண்ணுங்களை படிக்க வைங்க. சரிங்கம்மா. கிளம்புங்க. சரி, அப்ப நானும் கிளம்புறேன் மேடம். ம், ஓகே வள்ளி, பத்திரமா போயிட்டு வாங்க. உள்ள வாங்க மேடம். இவங்க காலையிலேருந்து உங்களை பார்க்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க மேடம். என்னன்னு கேட்க வேண்டியதானே? அப்ளிகேஷன் கொடுக்கணும், என்ன உதவி வேணும்னு சொல்லணும், அதை நம்ம டீம் செக் பண்ணணும், இப்படி பல வேலை இருக்குல்ல மேடம். அவங்க எதுவும் இல்லாமல் பார்க்கணும் மட்டும் சொல்கிறாங்க மேடம். ரொம்ப அவசரமா உதவி தேவைப்படும் போல இருக்கு. என்னம்மா சொல்லுங்க. உங்ககிட்ட தனியா சொல்லணும் மேடம். பக்கத்துல வந்து சொல்லவா? சரி, வாங்க. ஃபைல் கொடுங்க. என்னமா பண்ற? முதல்ல கழுத்துல இருந்து கத்தி எடுமா. அம்மா, என்னம்மா அது? எதுக்கு இப்படி கத்தியை கழுத்துல வச்சிருக்கீங்க? ஏமா சொல்லிட்டு இருக்கேன்லமா, கத்தி எடுமா முதல்ல. ஏய், கத்தி எடுன்னு சொல்றேன்லமா. என்னம்மா, என்ன பிரச்சனை? ஏய், யாராவது கிட்ட வந்தீங்க கழுத்தை அறுத்துருவேன். எல்லாரும் போயிடுங்க. அம்மா போங்கங்கறல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க. உதவி செய்யறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். எதுக்கு கத்தி எல்லாம் காட்டுறீங்க? கத்தி எடுங்க. கத்தி எடுமா முதல்ல. ஏய், போயிடு. கிட்ட வந்து சொருகிடுவேன். நீங்க எல்லாம் ட்ரஸ்ட் நடத்துறங்கற பேர்ல கையில பணத்தை வச்சுக்கிட்டு ஆளுங்களை அலக்கழிக்கிறீங்களா? நீங்க அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கும் பணத்தை அடிக்கிறதுக்கும் ட்ரஸ்ட்னு ஒரு ஏற்பாடு இல்ல? மனுஷ உயிரோட மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுங்க நாங்க இல்ல. நீங்க தப்பா நினைச்சிட்டு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, என்ன உதவி வேணாலும் தைரியமா கேளுங்க, நாங்க பண்றோம். நான் தான் வந்தேனே, என் அம்மாக்கு ஹார்ட் சர்ஜரின்னு வந்தேனே. உன் ஆளுங்க தான் என்ன உள்ளேயே உடலையே, நாயை துரத்துற மாதிரி வெளியில துரத்துனாங்க. இப்ப என் அம்மா உயிர் போயிடுச்சே, நீ தருவியா? ஐயோ, இது எப்படி நடந்துச்சு? இது எனக்கு தெரியவே தெரியாது. யாரு என்னன்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா விசாரிக்கிறேன். நீ விசாரிச்சு இப்ப என்ன பண்ண போற? என் அம்மாவை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருச்சே, என் அம்மாவை நீ திருப்பி தர முடியுமா? உண்மைதான், என்னால தர முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. ஆனா ஆனா உங்களுக்கு வேற என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். உன் உயிர் தான் வேணும். அது ஒண்ணுதான் அதுக்கு கைமாறா இருக்கும். உன்னை நம்பி தானே வந்தேன். நீ கைவிட்டதுனால தானே என் அம்மா உயிர் போச்சு. இங்க பாருங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன பிரச்சனை இங்க? ஏய், என்னது இது? அவங்க யார் தெரியுமா? ஏய், நீ யாரு? யாரு நீ? எவ்வளவு பெரிய முதல்ல வெளிய கோடீஸ்வரர் போ. தெரியுமா? இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு அவங்க உதவி பண்ணிருக்காங்க தெரியுமா? அவங்க கழுத்துல போய் கத்தி வைக்கிற? இத பாரு, முதல்ல கத்தி எடு. ஏய், நீ யாரு? அவங்களுக்கு அல்ல கையா? உன்னையும் சொருவிடுவ பாரு. போயிடு அந்த பக்கம். என் அம்மா உயிர் போயிடுச்சே, நீ தருவியா? இங்க பாரு, என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல அவங்க கழுத்துல இருந்து கத்தி எடு ப்ளீஸ். ஏய், கிட்ட வராத, அப்புறம் உன்னை குத்திடுவேன். பரவாயில்ல, குத்து. வேண்டாம், அவங்க மேல மட்டும் ஒரு கீறல் கூட விழ அலோ பண்ண மாட்டேன் நானு. ஏய், வேண்டாம் வராதன்னு சொல்றல. வேண்டாம் வள்ளி, தள்ளி போங்க. என்ன
குத்துன்னு சொல்றேன்ல, அவங்க எத்தனை பேர் உயிரை காப்பாத்துவாங்க தெரியுமா? அவங்க கழுத்துல போய் கத்தி வைக்கிறியே. வள்ளி வேண்டாம். ஒருத்தரை கொன்னாதான் உங்க அம்மாவோட உயிருக்கு ஈடாகும்னா வா, என்ன வந்து குத்து வா. ஏய், சொன்னா கேட்க மாட்டேன், கிட்ட வராத. வேண்டாம் வள்ளி, சொன்னா கேளுங்க, பின்னாடி போங்க. பின்னாடி போ. என்ன குத்துன்னு சொல்றேன்ல. வள்ளி வேண்டாம் வள்ளி, என்ன வேணாலும் பண்ணட்டும், நீங்க தள்ளி ஏய், போங்க. போயிடுங்கறேன். ஏய் வள்ளி போயிடுங்கறேன். போ. வேண்டாம், சொன்னா கேளுங்க. வள்ளி போ அந்த பக்கம், இல்ல குத்திடுவேன். மாத்து. வள்ளி சொன்னா தள்ளி கேளுங்க. போ சொல்றேன்ல. வேணாம் வேணாம், சொன்னா இல்ல அவங்கள குத்திடுவேன். கிட்ட வராத. போ. ஏய், போன்னு சொல்றேன்ல. ஏய், போ. வந்தா குத்திடுவேன், போயிடு. ஐயோ வள்ளி. ஏய், விடு. ஏய், விடுங்க. வள்ளி. ஏய், அவளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க இந்த பக்கம். ஐயோ வள்ளி. ஏய், போடுங்க இல்லப்பா. என்னாச்சு? ஐயோ விடுங்கன்னு சொல்றேன்ல. புடிங்க அவளை, புடிங்க புடிங்க. எதுக்கு வள்ளி இப்படி பண்ணீங்க? ஐயோ எவ்வளவு ரத்தம் வருது. இடியட், யார் மேல கத்தி வைக்கிற? என் உயிரே போனாலும் நான் அலோ பண்ண மாட்டேன். மேடம் மேல ஒரு தூசு விழுந்துச்சு, அதை வேடிக்கை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? என்ன வள்ளி, எதுக்கு இப்படி அவசரப்பட்டீங்க? இங்க பாருங்க, கத்தி எப்படி பட்டிருக்கு, ரொம்ப ஆழமா பட்டிருக்கு. என்ன நல்ல பண்ணு தம்பி, மேடம் நீங்க? இருங்க. போலீஸ்ல நல்ல தம்பி, hand over பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வாங்க. நல்ல தம்பி சீக்கிரம் வாங்க. மேடம், இந்த காயம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. உங்களுக்கு ஒன்றும் இல்லாம ஆச்சே, அதான் முக்கியமான விஷயம். நீங்க பத்திரமா இருக்கணும். இல்ல, ஏதோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கேன். எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிடலாமே. இல்ல மேடம், பரவாயில்ல. சரி, நான் கிளம்புறேன். நல்ல தம்பி மேடம். மேடம் பக்கத்துல யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. ஓகே மேடம். அப்படியே வந்தாலும் அவங்கள செக் பண்ணி அனுப்புங்க. சரிங்க மேடம். சரி, நான் கிளம்புறேங்க. சரி, பத்திரம். ம். ஏய் சந்துரு, ஏய் சந்துரு, என்னாச்சு? என்னாச்சு சந்துரு? சந்துரு என்னாச்சு? சம்பந்தம் இல்லாத எல்லா இடத்துலையுமே பூஜா தான் காமனா இருக்கா. ஒருவேளை அவளுக்கும் நான் மயங்கி விழுந்ததுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமோ? பண்ணாலும் பண்ணிருப்பா. அம்மா, யாருக்குமா வெயிட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு டைம் ஆகுது. இருடி, நான் நம்ம சொர்ணாவை வர சொல்லியிருக்கேன். அவளை எதுக்குமா இங்க வர சொன்ன? இன்னைக்கு அவளை வச்சு பொன்னி ஆபீஸ்ல ஒரு பிளான் பண்ணேன் பூஜா. அடி தூள் கிளப்பிட்டா. அவளுக்கு பணம் கொடுக்கணும், அதுக்கு தான் இங்க வர சொல்லியிருக்கேன். என்னம்மா பிளான் பண்ற? உள்ள நுழைஞ்சு நேரா அவ கழுத்துல கத்திய வைக்க சொன்னேன். அவளும் சொன்ன மாதிரியே வச்சுட்டா. அப்புறம் என்னாச்சு? மரண பயம்னா என்னங்கறத இன்னைக்கு பொன்னி பார்த்துட்டா. இத்தனை நாள் நோகாம நொங்கு தின்னுட்டு இருந்தால, அடுத்தவங்க பணத்தை இவ தான தர்மம் பண்ணி பேரு வாங்கிட்டு இருந்தால, அதான் அது மொத்தத்துக்குமான அடிய இன்னைக்கு வாங்கிட்டா. வாங்கணுமா? 1,00,000 ரூபாய் பணத்தை வாங்குறதுக்காக நம்மள எவ்வளவு அலைய விட்டா. அவளுக்கு மரண பயத்தை இல்ல, மரணத்தையே காட்டணும்.
சொர்ணா வா. ஏன் இவ்ளோ லேட்டு? அங்க இருந்த ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அக்கா நீங்க சொன்ன மாதிரி பண்ணனா? நான் கோடு தான் போட்டேன், நீ ரோடே போட்டுட்ட. இந்தா நீ பண்ண வேலைக்கு இந்த பணத்தை வாங்கிக்க. சரி, ரொம்ப நன்றிக்கா. நான் வரேன். சரி கிளம்பு. உன் பிளான் தான் என்னம்மா? எதுக்கு கழுத்துல கத்திய வச்சு மிரட்ட சொன்ன? அந்த பொன்னிக்கு இனி அந்த சேர்ல உட்கார முடியாதுன்னு தோணணும்டி. அந்த சேர் ஈஸி சேர் இல்ல, ரொம்ப டேஞ்சரான சேர்னு அவளுக்கு புரியணும். அந்த சேர்ல உட்கார அவ பயப்படணும். அதுக்குதான் இந்த மிரட்டல். அதுக்கு நேரா ஆளையே காலி பண்ணிட்டு போயிடலாம்மா. முட்டாள், நேரா ஆளை காலி பண்ணிட்டா அந்த ட்ரஸ்டுக்கு பொறுப்பா விநாயகமோ இல்ல அவன் பொண்டாட்டி விசாலமோ தான் வந்து உட்காருவாங்க. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அந்த சேர்ல பொன்னி உட்கார்றது ஆபத்துன்னு ராஜாராமுக்கு தெரிய வைக்கணும். அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தாலும் பொன்னிக்கு ஒண்ணுன்னா ராஜாராம் அப்படியே துடிச்சு போயிடுவான். அந்த ட்ரஸ்டோட பொறுப்பை வேற யார்கிட்டயாவது ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணுவான். அந்த சமயத்துல அந்த பொறுப்புக்கு நான் தான் சரியான ஆள்னு பொன்னி அவ வாயால சொல்லணும். அதுக்காக தான் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். மா செம்ம பிளான்மா. ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்க வேண்டிய வயசுல நானும் அக்காவும் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டோம். இனியும் கஷ்டத்தை பார்க்க முடியாதுமா. 200 கோடி ரூபாய் சொத்தை கையில வச்சுட்டு பாக்குறதுன்னா என்னன்னு சீக்கிரம் பார்க்கணுமா. நம்ம தாத்தா சொத்தை அனுபவிக்கணும். அதுக்கு தாண்டி போராடுறேன். உன்னையும் அக்காவையும் அப்படி ஒரு இடத்துல உட்கார வைக்கணுங்கிறதுக்காக உன் அம்மா உயிரையும் கொடுப்பேன். கவலைப்படாத. மா சந்திர ஃபோன் பண்றாமா. ஸ்பீக்கர்ல போடு. ஏ பூஜா, நீ இப்ப எங்க இருக்க? என்ன சந்திரு, இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சா? ஆமா, போதையில தெளிஞ்சு எப்ப எந்திரிச்ச? ஹேங் ஓவர் சரியாயிடுச்சா இல்ல இன்னும் இருக்கா? ஏய், யாரடி போதையில இருந்தா? நீ தானே சந்திரு போதையில இருந்த. நான் தானே உன்னை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு வந்தேன். உங்க அம்மா சொல்லல? பூஜா, அத பத்தி தான் பேசணும். நீ இப்ப எங்க இருக்க? நீ எங்க இருக்கேன்னு சொல்லு சந்திரு, நான் அங்க வரேன். உன்னை பாக்குறதுக்காக 1000 கிலோமீட்டர் கூட பறந்து வருவேன் சந்திரு. நீ 1000 கிலோமீட்டர்லாம் ஒன்றும் பறக்க வேணாம். சிவன் பார்க்குக்கு பேக் சைட் ரோட்ல நில்லு, நான் வரேன். என்னடி இவன் ரொம்ப ஆவேசமா பேசுறான்? ஒருவேளை நீ டேப்லெட் மிக்ஸ் பண்ணது அவனுக்கு தெரிஞ்சு போச்சா? மா, அவன் ஒரு குழந்தைமா. அவனை பத்தி எல்லாம் அவ்வளவு யோசிக்க கூடாது. அவனை நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு கிளம்பு. சரி, பார்த்து பத்திரமா போ. ஹாய் பவி. ஹாய் ஸ்வேதா. என்ன பண்ணிட்டு இருக்க? கிச்சன்ல என்ன பண்ணுவாங்க சொல்லு, சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, நேத்து அந்த செயின் விஷயம் ரொம்ப ஆக்வர்ட் ஆயிடுச்சுல்ல? உனக்கு தான் இன்சல்ட் ஆயிடுச்சு. நான் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். நீ ரொம்ப பரிதாபமாக நின்ன. அது மறுபடியும் மறுபடியும் எனக்கு ஞாபகம் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு பவித்ரா. அப்படி நடந்துக்கிட்டதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஐம் சாரி. தேங்க்ஸ் ஸ்வேதா. எனக்காக வருத்தப்படணும்னு தோணுச்சே. தேங்க்யூ. நீ கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். இனிமே கவனமா இருந்துக்கிறேன் ஸ்வேதா. அம்மா, இது ஆனியன் தானே? இதை தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் கட் பண்ணுவாங்களா? ஆமா, ஏன் இது உனக்கு தெரியாதா? என் அம்மா என்ன கிச்சனுக்குள்ள விட்டதே இல்லை.
ஓ அப்படியா? ம் ஆ, அந்த ஒரு காயும் ஒரு மாதிரி கட் பண்ணணும்ல? எல்லா காயும் ஒரே மாதிரி கட் பண்ண முடியாதுல்ல? முடியாது ஸ்வேதா. ஒரு காயை வச்சு என்ன சமைக்க போறோமோ அதுக்கேத்த மாதிரி அந்த காயை கட் பண்ணணும். சரி, எனக்கு காய் கட் பண்றது எப்படின்னு சொல்லி தரியா? நீ சமைக்கும்போது நான் காயை கட் பண்ணி தரேன். உனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல? நீ உங்க வீட்ல எப்படி இருந்தியோ அப்படியே எங்கேயும் இரு. இந்த சமையல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இது எனக்கு கஷ்டம் கிடையாது. ஐயோ, எனக்கு வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது பவித்ரா. போர் அடிச்சா லைப்ரரியில இருந்து புக் எடுத்துட்டு வந்து படிக்கலாம்ல? ம், இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் தான் யோசிக்கணும். இப்படியே இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே மொட்டை மாடிக்கு போய் பேசிட்டு வரலாமா? ஓ, போய் பேசலாமே, வா. ஆ, சமையல் அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம் ஸ்வேதா. இப்போதைக்கு உன் கூட பேசுறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். வா போலாம். ம், சரி. வா ஸ்வேதா. 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டாங்களா? வீட்ல எல்லாரையும் பேசி மயக்கிற மாதிரி இந்த பவித்ரா ஸ்வேதாவையும் மயக்கிட்டாளா? மயக்கிருப்பா, பெரிய கைகாரி. இப்படியே இவளை விடக்கூடாது. ஏ ஸ்வேதா, நில்லு. என்னங்க ஆண்டி? உன்னை எத்தனை தடவை என்ன ஆண்டின்னு கூப்பிடாத அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன். இத பாரு, ராஜாராம் உனக்கு மாமா முறை, எனக்கு தம்பி முறை. அப்ப நான் உனக்கு என்ன வேணும்? ஆண்டி, எனக்கு இந்த முறை விஷயம்லாம் தெரியாது. உங்களை ஆண்டின்னு கூப்பிட கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் அப்படியே கூப்பிட்டுக்கிறேன். ம், சரி, அது இருக்கட்டும். இப்ப அவளோட சேர்ந்துக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? ரூம்குள்ளேயே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதா ஆண்டி. அதான் நானும் பவித்ராவும் மாடிக்கு போய் பேசிட்டு இருக்கலான்னு போறோம். இத பாரு ஸ்வேதா, உனக்கு எங்கேயாவது ஹாயா போயிட்டு வரணும், அவ்வளவுதானே? அவளை விடு. நீ, நானு, ஐஸ்வர்யா 3 பேரும் பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல, அங்க போயிட்டு வருவோம். ம்ஹும். வேண்டாம் ஆண்டி, நானும் பவித்ராவுமே போயிட்டு வரோம். இங்க பாரு ஸ்வேதா, அங்க ஒரு நல்ல ஐஸ்கிரீம் கடை இருக்கு. நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம் ஆண்டி. நானும் பவித்ராவும் ஒரே ஏஜ் குரூப்பு. எங்களுக்குள்ள வேவ்லென்த் நல்லா செட் ஆகும். நாங்களே பேசிட்டு வரோம். ம், பாய் ஆண்டி. வா. கொழுப்பு இவளுக்கு. பவித்ரா, அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? தேங்க்ஸ். ஆனா நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? புடவை யார் கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். புடவையோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஆனா எனக்கு புடவை நல்லா இருக்காது. காலேஜ்ல நான் நிறைய ஈவென்ட்ஸ்ல 1 or 2 டைம்ஸ் புடவை கட்டியிருக்கேன். ஆனா வீட்டுக்கு வரும்போது அந்த புடவையை என் கையில தான் அள்ளிட்டு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு புடவை நல்லாவே இருக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. புடவை கட்டுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு ஸ்வேதா. அப்படி கட்டினாதான் அழகா வரும். நான் உனக்கு புடவை கட்டி விட்டா நீ அப்படியே அசந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா புடவைக்கே மாறிடுவேன். ரியலி? நிஜமாதான். சரி, நீ எனக்கு புடவை கட்டி விடுறியா? சரி, வா. வா. வா ஸ்வேதா. நீ இதுல ஒரு புடவையை செலக்ட் பண்ணு. பாருடா, அண்ணிங்க 2 பேரும் இன்னைக்கு காலையில தான் பேச ஆரம்பிச்சுங்க. அதுக்குள்ள ரொம்ப நாள் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே. பிரியா, உன் அண்ணி என்ன புடவை கட்டி விட சொல்றாங்க. அப்படியா? அப்ப நானும் ஹெல்ப் பண்றேன். சரி, ஓகே. சரி, நீ பாரு ஸ்வேதா, நான் கட்டி விடுறேன். இது நல்லா இருக்குல்ல? இல்ல, இது இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த புடவையை நான் கட்டிக்கிறேன்.